ஹலோ ஆல், எல்லோருக்கும் வணக்கம். இது வந்து ஆக்சுவலி என்னோடய 100வது வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூபிளான விஷயம், இன்னும் ஒரு ரொம்ப லைஃபுக்கு எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு வேல்யூபிளான விஷயத்தை வந்து கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அது என்னவா கொடுக்கலாம் அப்படின்னா, என்னோடய லைஃப்பில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி நான் ரொம்ப நாளாக போராடி எனக்கு கிடைக்காத ஆன்சர் வந்து ரொம்ப வருஷம் கழித்து கிடச்சிது. ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நாலேஜ் கெயின் பண்ண பிறகு தான் இந்த ஒரு புரிதல் கிடச்சிது. அது என்ன அப்படின்னா, நான் டைட்டிலில் போட்டிருந்த மாதிரி வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணுறது, எதை நோக்கி போகிறது, எதை நம்ம வந்து கோலாக எடுத்துக்கிறது, நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே குழப்பமாக இருக்கும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டில் வந்து 1008 நம்ம என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியாலையும் சரி, இல்லை ஒரு வாழ்க்கையிலையும் சரி, வெளியிலையும் சரி, நம்ம சுற்றுப்புறத்துலையும் சரி, எண்ணற்ற விஷயங்களை பார்ப்போம். எல்லா விஷயங்களையுமே பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு ஆசை வரும். பட் ஆனால் எதை பண்ணுறது, எது நமக்கு சூட் ஆகும், எது நமக்கு உண்மையுமே பிடிச்சிருக்கு, நமக்கு என்ன வரும் அப்படின்றது வந்து என்ன தான் வந்து நிறைய புக்ஸ் இருந்தாலும், நிறையா வந்து வீடியோஸ் பார்த்தாலும் நமக்கு வந்து குழப்பமாகவே இருக்கும். ஸோ அந்த குழப்பம் எனக்கு இருந்தது. அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து நான் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்தேன் அப்படின்றத என்னோடய லைஃப் சொந்த அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வேல்யூபுளாக உங்களுக்கு ஏதாவது இதில் வந்து உபயோகமாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். மொதல் விஷயம், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு பர்பஸ், ஒரு இலக்கு. வாழ்க்கைன்றது என்னென்னா, வாழ்கிறோம், எதுக்காக வாழ்கிறோம், எதாவது ஒரு இலக்கு இருந்தது அப்படின்னா அந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்து மொதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது, நமக்கு எதுவுமே தெரிஞ்சாலும் தெரியலனாலும் முதல்ல வந்து ஒரு இலக்கை செட் பண்ணணும். இந்த இலக்கு ஏன் முக்கியம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பயணம் போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம். சரியா? ஏதோ ஒரு சுற்றி பார்க்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம கார்லாம் ரெடி பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். முதல்ல எங்கே போகணுன்னு தெரிஞ்சால் தான் எதை நோக்கி போகணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியும். முதல்ல எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்றத செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அடுத்தது விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம செட் பண்ண முடியும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ வந்து நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு கடற்கரை கோடியில் இருந்தாலும் நம்ம எங்கே போகணுன்னாலும் போகலாம். முதல்ல நம்ம அதுக்கு எங்கே போகணுன்னு இலக்கை வந்து செட் பண்ணணும். அந்த இலக்கை செட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். நம்மளில் வந்து பல பேர் வந்து, ஈவன் நானும் உட்பட வந்து, வாழ்க்கை போகிறபடி போகும்போது வரும்போது வரதை பார்த்துப்போம் அப்படின்ற வாழ்க்கையில் தான் நான் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நம்ம இலக்கு வச்சாலும் இலக்கு வைக்கலனாலும் அண்ணனைய வாழ்க்கையை தான் வாழ போகிறோம். இதில் என்னத்தை நம்ம பெருசாக இலக்கு வைக்கிறனால வாழ்க்கை என்ன மாறப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இதை புரிஞ்சிக்கும் போது தான் வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மாற்றமே எனக்கு அதை ஒரு ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ வந்து முதல்ல வந்து நம்மளோட இலக்கை செட் பண்ணணும். இந்த இலக்குன்றதை வந்து 2 விதமாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து நம்மளோட லைஃப் டார்கெட்டாக வச்சுக்கணும். சரியா? நான் இப்போ அந்த இதெல்லாம் வந்து இதுலேருந்து நான் வந்து எப்படி ஒரு 9 இதாக பிரிச்சுருக்கேன். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், அதை காமிக்கிறேன். அதை ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? முதல்ல வந்து இலக்கை செட் பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு 9 பார்ட்டாக நான் வந்து இதை பிரித்து வச்சுருக்கேன். என்னோடய அனுபவத்துலேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் செட் பண்ணுறது. இந்த டார்கெட் செட் பண்ணுறது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, 2 விதமாக செட் பண்ணணும். ஒன்று வந்து நம்ம இறுதி இலக்கு என்ன, அதாவது நம்ம லைஃபோட எண்டில் நம்ம எப்படி வாழணும். எல்லாருக்குமே இதில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய இது என்ன இருக்கணும்னா, சுதந்திரமாக வாழணும், பணம் அது நிறைய இருக்கணும், சுதந்திரமாக வாழணும், நிம்மதியாக வாழணும். அதாவது இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் பண்ண முடிஞ்ச அளவுக்கான நேர சுதந்திரமும் என்கிட்ட இருக்கணும், நிதி சுதந்திரமும் என்கிட்ட இருக்கணும். அப்படின்றது தான் வந்து பெரும்பாலானோட ஒரு 90-95% எல்லாரோட அடிப்படை ஒரு ஆசை தேவைகளும் வந்து இதில் நிறைவேறும். ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட நிதி சுதந்திரமும் நேர சுதந்திரமும் இருந்தது அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு சாத்தியக்கூறு வந்து அதுலேயே கிடச்சிடும் உங்களுக்கு. சரியா? அதை பண்ணுறதுக்கு முதல்ல வந்து லைஃப் டைம் டார்கெட்டை ஒன்று செட் பண்ணணும். லைஃப் டைம் டார்கெட் இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். இதை நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த இதில் செட் பண்ணிட்டோம் வச்சுக்கலாம். எங்களுக்கு வந்து பணம் வேணும், இல்லை சுதந்திரமாக நிம்மதியாக இருக்கணும், நேர சுதந்திரம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் வச்சுங்களேன். அடுத்த டார்கெட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கான டார்கெட்டை செட் பண்ணணும். எதுக்காக 10 வருஷத்துக்கான டார்கெட்டை செட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஊர்லேருந்து, இப்போ நான் இங்கேருந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து திருச்சிலேருந்து நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த திருச்சிக்கும் சென்னைக்கும் ஆகக்கூடிய ட்ராவல் நேரம் எவ்வளோ அப்படின்றத நான் கணக்கு பண்ணால் மட்டும்தான், அதை கணக்கு பண்ணி நான் ஒரு கொஞ்சம் பிஃபோராகவோ இல்லை நான் கரெக்டாகவோ அதுக்கு போய் சேர முடியும். ஒரு 4 மணி நேரம் ஆகும்னா, நம்ம 4 மணி நேரத்துக்கு பிஃபோராகவே நான் எல்லாம் ரெடி பண்ணி பயணத்தை வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தா தான் நான் வந்து கரெக்டாக அந்த இலக்கை போய் அடைய முடியும். சரியா?
இப்போ நான் வந்து எனக்கு வந்து சப்போஸ் வந்து நான் சென்னையே போனதில்லை, எனக்கு சென்னைக்கு ரூட்டே தெரியாது. ஆனால் சென்னைக்கு போகணுன்னு ஆசை. சென்னைக்கு போகணுன்றது என்னோடய இறுதி இலக்கு. எனக்கு வந்து ரூட்டு தெரியாது, நான் முதல்ல போகிறேன் அப்படின்னா, நான் இப்போ கார் வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ண வேண்டிய விஷயம் முதல்ல நான் எங்கே இருக்கேன், முதல்ல நான் எங்கே இருக்கேன்றதை கண்டுபிடிக்கணும். எங்கே போகணுன்னு நான் முதல்ல செட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இருக்க கரண்ட் சூழ்நிலை என்ன அப்படின்றத செட் பண்ணணும். இப்போ இதே எக்ஸாம்பிளை வந்து உங்கள் லைஃபுக்கு எடுத்துப்போம். இப்போ வந்து உங்களோட லைஃப் கோல் வந்து ஒரு 10 கோடி ரூபா, ஒரு 10 கோடி ரூபா எனக்கு கிடச்சா என் லைஃப் வந்து நான் நினைக்கிற மாதிரி நிம்மதியாக என்னாட்டி வாழ முடியும். என்னோடய கடனை செட்டில் பண்ணிடுவேன். என்னோடய நார்மல் அடிப்படை தேவைகள், வீடு, அப்புறம் என்னோடய சிஸ்டர் யாராவது பிரதர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதோ, படிக்க வைக்கிறதோ, ஸ்டடி பண்ணுறதோ, என்னோடய ஒய்ஃபுக்கு தேவையானது, என்னோடய பிள்ளைங்களுக்கு தேவையான ஓரளவுக்கு ஒரு ஃப்யூச்சருக்கு வந்து நான் என்ன செக்யூர் பண்ணி வைக்கணுமோ எல்லாமே பண்ணி வச்சுருவேன். ஸோ 10 கோடி ரூபா என்னோடய லைஃப் பர்பஸ். நான் 10 கோடி தான் செலக்ட் பண்ணணும்னு இல்லை, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். செட் பண்ணுற இலக்கை வந்து எப்போதுமே அதிகமாக செட் பண்ணுங்கள், தாராளமாக செட் பண்ணுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே அளவற்ற விதத்தில் இருக்குது. அதை அடையிறதுக்கான நீங்கள் உங்களின் தடையாக இல்லாத பட்சத்தில், அதுக்கான முயற்சியை வந்து நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் நிச்சயமாக எல்லாராலையுமே இலக்கை அடைய முடியும். ஸோ அதனால் வந்து 10 கோடி அப்படின்றது என்னாட்டி அடைய முடியுமா? இன்றைக்கி என் நிலமை வந்து நான் 30,000 தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், நான் எப்படி 10 கோடி வந்து நான் ஒரு இலக்கை செட் பண்ணுறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. செட் பண்ணுற இலக்கை பெருசாக செட் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த இதை வந்து புத்தகத்தில் சொல்லியிருப்பாங்க, நீ பெருசாக திங்க் பண்ணு, 100 கோடி திங்க் பண்ணு, 1000 கோடி திங்க் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்டேஜ் தான் நானும் வந்து ரொம்ப நாளாக குழம்பி நின்னேன். என்ன அப்படின்னா, இப்போ செட் பண்ண சொல்கிறாங்க, செட் பண்ணோன்னா அடுத்த நம்ம மனசு கேட்கும், இதெல்லாம் சாத்தியமா? முதல்ல நீ வந்து என்ன நீ பைத்தியம் பண்ணினு, அவன் வந்து நான் எனக்கு 100 கோடி வேணும் 100 கோடி வேணும்னு புலம்பிட்டே இருந்தா, இல்லை சொல்லிட்டே இருந்தால் திரும்பி வந்துடுமா அப்படின்றதோட அந்த கேள்வி வந்து நம்மளை தடுத்துரும். என்ன தான் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து கேட்கும்போது, சரி ஓகே நான் ஒரு 4 நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம், எனக்கு 100 கோடி வேணும் 100 கோடி வேணும் ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம ட்ரை பண்ணுவோம். அது ஒரு 3 மாதத்தில் எங்கே இருக்குன்னு இல்லாமல் போய்ட்டு நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்ததுன்னா சுத்தமாக எதுவுமே இல்லாமல் போயிடும். ஜீரோவில் வந்துட்டு திரும்ப மைனஸில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் வரைக்கும் போய்டுவோம், விரக்தி அளவுக்கு போயிடுவோம். திரும்ப வந்து அப்படியே நார்மல் லைஃபே ஓடிட்டுருக்கும். ஸோ இதில் நான் கவனிக்க வேண்டிய 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பெரிய இலக்கை செட் பண்ணிவிட்டு அந்த இலக்கை வந்து அடுத்த 5 வருஷ டார்கெட்டாக பிரிச்சிடணும். சின்ன இலக்கை வந்து பிரிச்சுட்டே வரணும். ஓகேவா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்ன இலக்கை அதை பிரிச்சுட்டே வரணும். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் தேரியில் வந்து பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 15 வருஷத்தில் எனக்கு 10 கோடி ரூபா வேணும் அப்படின்னா, அந்த 15 வருஷத்துக்கு நம்ம பாதியை பிரிச்சுன்னா 7.5 வருஷம்னு வச்சுக்கோங்க. 7.5 வருஷத்தில் 5 கோடி அப்படின்னும் போது அது வந்து 3 வருஷத்தில் 2 வருஷத்தில் வந்து நான் 2 கோடி அப்படின்ற ஆவரேஜில் பிரிக்கக்கூடாது. எப்போதுமே காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10வது வருஷமும் அது வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு 14 லட்சம் 15 லட்சம் தான் இருக்கும். ஆனால் வந்து 11வது வருஷம் அது 21 லட்சமாக மாறும், 12வது வருஷம் 28 லட்சமாக மாறும். அதோட மடங்கில் போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எடுத்த உடனே நம்ம லைஃப் டைம் டார்கெட் பெருசாக இருந்தாலும் இப்பயே நம்ம அதை எப்படி அடையிறது அப்படின்றத அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும், 10 வருஷ டார்கெட்டேருந்து 5 வருஷ டார்கெட்டாக பிரிச்சிடணும். அந்த 5 வருஷ டார்கெட்டை 2 வருஷ டார்கெட்டாக மாற்றணும். சரியா? இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஆவரேஜாக ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்குகிற ஒருத்தர், ஓகேவா? இப்போ வந்து ஒரு 30,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 30,000 ஓகே. இப்போ நீங்கள் வந்து உங்களோட லைஃப் டைம் வந்து 10 கோடி ரூபா நீங்கள் கோல் செட் பண்ணியிருக்கீங்க. அந்த 10 கோடியில் 5 கோடி ரூபா நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்தில் அடையணும்னு செட் பண்ணிட்டீங்க. ஆனால் அந்த 2 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்காக 2.5 கோடி அடையணும்னு நினைக்கக்கூடாது. அந்த டார்கெட்டை உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சதாக சின்னதாக மாற்றிக்கணும். எப்படின்னா ஒரு 20 லட்ச ரூபா, ஓகேவா? இப்போ வந்து 30,000 ரூபா வச்சுக்கோங்க. மாதம் 30,000 ரூபா, 30,000 ரூபா இன்ட்டு 24 மாதம், 2 வருஷத்தில் உங்களாட்டி எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னா 7,20,000 ரூபா உங்களாட்டி சம்பாதிக்க முடியும். சரியா? இப்போ 7,20,000 ரூபா, இப்போ 2 வருஷத்தில் வந்து நம்ம டார்கெட்டை வந்து 20 லட்ச ரூபாய் வைக்கணும். ஏன் அப்படின்னா நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 5 கோடியில் 5 வருஷத்தில் 5 கோடினா 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட நம்ம 2 கோடிக்கு மேலே சம்பாதிக்கணும். ஆனால் நம்ம டார்கெட்டை அப்படி செட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா 1 கோடி ரூபா வர வரைக்கும் நீங்கள் சேர்க்குற வரைக்கும் தான் கஷ்டம். 1 கோடி 2 கோடி ஆகிறது ரொம்ப ஈஸியாக ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கான பிஸ்னஸோட எக்ஸ்போனன்ஷியல் வந்து மடங்கில் போகும். ஸோ எப்போதுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டை நமக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி, ஆனால் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணால் அடைய முடிய மாதிரி செட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம 30,000 சம்பளம் வாங்கினா 2 வருஷத்தில் நம்மளோட சம்பளம் வந்து
7,20,000 இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 வருஷத்தில் நம்ம டார்கெட் வந்து 20 லட்சம்னு வச்சுக்கோங்க. சரியா? நம்ம டார்கெட் வந்து 20 லட்சம். சரி, நம்ம 20 லட்சத்துக்கு கணக்கு போடுவோம். இப்போ 20 லட்சத்துக்கு 20 லட்சம் 20 லட்சத்தை 24 மாதத்துக்கு போட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு வந்து 83,333 ரூபா நம்ம சம்பாதிக்கணும். சரியா? இப்போ இதையே வந்து ஒரு மாதத்துக்கு பிரிச்சிட்டோமா, 30 நாளைக்கு பிரிப்போம். சரியா? 30 நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 2,777 ரூபா நம்ம சம்பாதிக்கணும். சரியா? 2,777 ரூபா நம்ம சம்பாதிக்கணும். இப்போ அதையும் என்ன பண்ணணும், அதையும் ஷார்ட் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னா 115 ரூபா நம்ம சம்பாதிச்சா நம்ம 2 வருஷத்தில் நம்ம 20 லட்சத்தை அடைய முடியும். எதுக்காக நாம் வந்து ஒரு கம்பெனி தான் வந்து 1 ஹவருக்கு சம்பளம், ஒரு சிஇஓ மட்டும்தான் 1 ஹவரில் சம்பளம் கணக்கு பண்ணணுமா அப்படின்னா எல்லாருமே பண்ணணும். நம்ம இங்கே பண்ணுற தப்பு அதுதான். நம்ம ஒருத்தருமே 1 ஹவருக்கு நம்ம, அதாவது நம்ம சின்ன டார்கெட் டைப் பண்ண வந்து 20 லட்ச ரூபா அப்படின்றது பெருசாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு 115 ரூபா அப்படின்றது சாதிக்க முடிஞ்ச மாதிரி தெரியும் நமக்கு. ஒரு நாளைக்கு 2,000 ரூபா 2,500 ரூபா முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். எல்லாராலையும் நினச்சிங்க அப்படின்னா ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக முடியும். அதுக்கான வழி என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அது எப்படி அடையணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு டார்கெட் பார்த்துப்போம். சரியா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் செட் பண்ணிட்டோம். அந்த டார்கெட்டை சின்னதாக பிரிச்சுக்கிட்டோம். நம்ம 2 வருஷத்தில் அடைய வேண்டிய டார்கெட் என்னன்னு செட் பண்ணிட்டோம். இதை கண்டுபிடிச்ச பிறகு இப்போ நாம் எங்கே இருக்கோம், அதாவது இப்போ நம்ம கரண்டாக இருந்து எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், நம்மளோட கான்செப்ட் படி 30,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். சரியா? ஸோ 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோமா, 30,000 டிவைடட் பை 30 நாளாக பிரித்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1,000 ரூபா சம்பாதிக்கிறோம். சரியா? ஸோ 1,000 ரூபாயை 24 மணி நேரத்துக்கு பிரித்தோம் அப்படின்னா 41 ரூபா சம்பாதிச்சிட்ருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு நம்ம 41 ரூபா சம்பாதிச்சிட்ருக்கோம். ஸோ 115 மைனஸ் 41 போட்டோம்னா மீதி 74 ரூபா நம்ம 1 ஹவருக்கு நம்ம சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. சரியா? இப்படி தான் வந்து நம்ம வந்து கணக்கு போடணும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம இலக்கு என்ன அப்படின்றது செட் பண்ணிட்டோம். ஒரு 10 கோடி ரூபா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 10 கோடி ரூபான்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நாம் எங்கே இருக்கோம், இப்போ நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இந்த 10 கோடி என்ன பண்ணிட்டோம், சின்னதாக பிரிச்சுட்டோம். முதல் 2 வருஷத்துக்கு நமக்கு 20 லட்சம் சம்பாதிச்சா போதும் நம்ம முடிவு பண்ணிட்டோம். சரியா? இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம், மாதம் 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட 2 வருஷம் டார்கெட் வந்து 7,20,000 ரூபா வருது. 7,20,000 கிட்டத்தட்ட 12,80,000 ரூபா நம்ம வந்து அதிகமாக சம்பாதிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மொத்தமாக இந்த 20 லட்சத்தை நம்ம டார்கெட்டை வந்து 24 மாதத்துக்கு இது பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 83,333 ரூபா வந்துச்சு. ஸோ அந்த ஒரு மாதத்தை இதை வந்து 30 நாளைக்கு பிரித்தோம் அப்படின்னா 2,772 ரூபா சம்திங் வந்தது, 77 ரூபா சம்திங் வந்தது. அதை 1 ஹவருக்கு கணக்கு பண்ணோம் அப்படின்னா 115 ரூபா நம்ம சம்பாதிக்கணும். சரியா? இப்போ 1 ஹவருக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு, நம்ம எவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சரியா? நம்ம இப்போ சம்பாதிச்சிட்டு இருக்க 1 ஹவருக்கு 41 ரூபா சம்பாதிச்சிட்ருக்கோம். நம்ம சம்பாதிக்க வேண்டியது 115 ரூபா 1 ஹவருக்கு நம்ம டார்கெட் அடையிறதுக்கு. ஸோ வந்து இந்த 74 ரூபா கேப்பை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணணும். இப்படி தான் வந்து ஒரு ப்ராப்பரான சாத்தியக்கூறில் வந்து ஒரு இலக்கை வந்து செட் பண்ணணும். வெறும் வந்து 10 கோடி ரூபா அப்படின்னு போட்டுட்டு 10 கோடி வேணும், எனக்கு 10 கோடி வேணும், 10 கோடி வேணும் நம்ம எவ்வளோ தான் புலம்பிட்டு உட்காந்துருந்தாலும், எவ்வளோ வாட்டி நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருந்தாலும் அது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு டைமில் நம்மளோட நம்பிக்கையிலேருந்து நம்ம வந்து டிசப்பாயிண்டட் ஆகிடுவோம். இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை, இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நம்ம மனசு சொல்லிடும். இது நடக்கக்கூடியது தான். ஆனால் நடக்கக்கூடிய வழியை வந்து நம்மளோட கோலை வந்து சின்னதாக பிரிச்சுக்கிட்டு அதை வந்து ஒன்று அச்சீவ் பண்ண அடையத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம 3 ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செட் டார்கெட் பண்ணிட்டோம், நம்ம எங்கே இருக்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம், மெஷர் த டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் ஃபைனல் கோட் டு த கரண்ட் லெவல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ நம்மளோட கான்செப்ட் படி இந்த 10 கோடி ரூபாய்க்கு நம்ம அடைய வேண்டிய 1 ஹவருக்கு அடைய வேண்டிய அமௌண்ட் வந்து 74 ரூபா. ஓகேவா? 74 ருபீஸ். நம்ம ஆல்ரெடி வந்து 2 வருஷத்துக்கு 7 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்ருக்கோம். 7 லட்ச ரூபான்றதை நம்ம 2 மடங்கு சம்பாதிச்சா போதும். கிட்டத்தட்ட 2 மடங்கு சம்பாதிச்சா அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வருது, அவ்வளோதான். நம்ம 2 மடங்கு சம்பாதிச்சாலே கிட்டத்தட்ட நம்ம கோலை வந்து ரீச் பண்ணிட முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் நமக்கு வந்துடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, எப்போதுமே நீங்கள் வைக்கக்கூடிய கான்ஃபிடென்ட், உங்கள் வைக்கக்கூடிய லெவல் வந்து ரொம்ப உங்கள் லெவலுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப உங்கள் லெவலுக்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அதை அச்சீவ் பண்ணிட முடியும் அப்படின்ற ரேஞ்சில் வந்து அது இருக்கணும். சரியா? அதனால தான் வந்து நம்ம வந்து 20 லட்சத்தை நம்ம டார்கெட்டாக செட் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ அந்த 3 ஸ்டெப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? அடுத்து வந்து இப்போ முக்கியமான ஸ்டெப்புக்கு வருவோம். 4வது ஸ்டெப்பு, அதை எப்படி அடையிறது? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இவ்வளோ. எனக்கு இப்போ என்னோடய சம்பளத்தை வந்து நான் 1 ஹவருக்கு 74 ரூபா அதிகப்படுத்தணும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அதுக்கான சாத்தியம் என்ன, அதை எப்படி நான் பண்ணுறது அப்படின்றத அடுத்தது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இக்கிகைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாப்பனீஸில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான புக்கு அது. ஜாப்பனீஸோட வாழ்க்கை முறையை வந்து அவங்க ஏன் வந்து 110 120 வயசு வரைக்கும் சந்தோஷமாக இப்படி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதோட சீக்ரெட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆத்தர் வந்து இவர் வந்து போய் ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஒரு புக்காக போட்டிருந்தாரு. அதில் வந்து ஒரு காமனாக நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை பற்றி போட்டோம். இக்கிகை வந்து பற்றி ரொம்ப பிரபலமாக்குனார். அது வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு உபயோகப்படக்கூடிய ஒரு தெளிவான இலக்கை செட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயந்தான் அது என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஓகே, அந்த இக்கிகைன்றது வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் அந்த இக்கிகை அப்படின்றதுனா உங்களோட ஆழமான விருப்பம்னு சொல்லலாம், இல்லை லைஃப் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதை அடையிறதுக்கான 4 ஸ்டெப்பு இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எந்த விஷயம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த விஷயத்தை செய்கிறதுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து எந்த விஷயத்தில் நீ ரொம்ப வந்து திறமையாக இருக்க, அந்த விஷயத்தை செய்யும்போது நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு நீ வந்து முன்னாடி செய்ய முடியும். எனக்கு பணம் கொடுக்கல, அதுக்கு அந்த வேலைக்காக எனக்கு நேரம் கொடுக்கல, பணம் கொடுக்கல அப்படின்னாலும் நான் அந்த விஷயத்தை செய்வேன் அப்படின்ற விஷயம் இது. முதல்ல உன்னோட திறமை என்ன, உனக்கு எந்த இது பிடிச்சிருக்கு, அதில் வந்து நீ எந்த இதில் ரொம்ப திறமையாக இருக்க அப்படின்ற 2 விஷயத்தை ஃபைன் பண்ணிவிட்டு, 3வது விஷயம் வந்து அது மூலியமாக நான் மற்றவங்களுக்கு இந்த உலகத்துக்கு நான் என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும், நான் என்ன ஒரு வேல்யூ வந்து கொடுக்க முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரியா? முதல்ல உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு என்ன செஞ்சால் என் நேரம் போகிறதே தெரியாமல் எனக்கு பணமே வரலனாலும் நான் அதை செய்வேன், எவ்வளோ நேரம் வேணாலும் அதை செய்வேன் அப்படின்ற விஷயம் இது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு, 3வது விஷயம் வந்து இது மூலியமாக நான் அந்த உலகத்துக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அடுத்த 4வது விஷயம், அதை பண்ணுறது மூலிமா நான் அதை யூஸ் பண்ணி அதை சம்பாதிக்கவும் முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த 4 விஷயங்களை செட் ஆகிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை முதல்ல எல்லாத்தையுமே எடுத்து எழுதுங்க. என்னென்ன விஷயம் பிடிக்கும், எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், எனக்கு வந்து யூடியூப்பில் வீடியோஸ் பண்ண பிடிக்கும், இல்லை வந்து ஒரு எடிட் பண்ண பிடிக்கும், வீடியோ எடிட்டிங் பிடிக்கும், இல்லை வந்து ஒரு ஜேர்னலிங் பிடிக்கும், என்னென்ன பிடிக்குமோ எல்லாத்தையும் எழுதிட்டு அதுலேருந்து நீங்கள் எதில் திறமையாக இருக்கீங்க அப்படின்றத ஃபில்டர் பண்ணுங்கள். இப்போ ஒரு 10 இது எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன். எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும், எனக்கு வந்து ஒரு விவசாயம், ஒரு பெரிய 10 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணணும், இல்லை வந்து ஒரு சிட்டியில் பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டணும், ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டணும், ஒரு ஷாப்பிங் மால் வைக்கணும், இல்லை எப்படி என்னென்ன ஆசை இருக்கோ எல்லா ஆசையும் எழுதுங்க முதல்ல. ஓகேவா? அந்த இதுக்கு நிபந்தனையே விதிக்காதீங்க. உங்கள் மனதாக என்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் எழுதிட்டு அதில் வந்து இதில் எனக்கு என்ன திறமை இருக்குது, இதில் என்னாட்டி என்ன பண்ண முடியும் அப்படின்றத ஃபில்டர் பண்ணி ஒரு 5 எடுத்து எழுதுங்க. அந்த 5ல் இந்த உலகத்துக்கு நான் இது மூலியமாக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற இதை வந்து எழுதுங்க. இது 3வது விஷயம். அதில் எழுதுனீங்கன்னா அதில் ஒரு 5 இதில் வந்து ஒரு 2 விஷயம் போயிடும், அதில் 3 விஷயம் போயிடும், திரும்ப மீதி 2 இருக்கும். அது மூலியமாக நான் என்ன பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத கடைசியாக கொண்டுட்டு வாங்க. அதுலேருந்து இந்த 2லேருந்து 1 சூஸ் பண்ணிக்கோங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட லைஃப் பர்பஸ், அதுதான் உங்களோட இக்கிகை. சரியா? இப்படி தான் வந்து ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து 4 ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டோம். டார்கெட் பண்ணிட்டோம், நம்ம எங்கே இருக்கோன்னு தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம இங்கே இருக்கிறதுக்கும் நம்ம அடைய வேண்டியதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்து அதை எப்படி அடையிறது அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு என்ன இக்கிகை, அதாவது நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அதையும் எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போ அதில் வந்து நமக்கு நிறைய பிடிக்கும், எனக்கு 10 விதமான விஷயம் பிடிக்கும், 10 விதமான ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 விதமான ஐடியாஸையும் எடுத்து எழுதி அதை வந்து ஒன்றா ஃபில்டர் பண்ணிகிட்டே வரணும். இதில் நான் எந்த இதில் ரொம்ப திறமையாக இருக்கேன், இதில் எனக்கு எந்த இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபில்டர் பண்ணி ஒரு 5 எடுக்கணும். அந்த 5ல் இது மூலியமாக நான் இந்த உலகத்துக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதில் ஒரு 2 ஃபில்டர் பண்ணிடணும், மீதி 3 இல்லை 2 இருக்கும். அந்த 2 தான் உங்கள் இக்கிகையை எடுக்கணும். அதுலேயும் நீங்கள் எது வந்து இது 2ல் எனக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னா அதை 1 எடுத்துக்கணும். அதை 1 எடுத்துக்கிட்டு அதுக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கணும். இப்படி தான் வந்து உங்கள் பர்பஸை கண்டுபிடிக்கணும். சரியா? அப்படி தான் வந்து உங்கள் இக்கிகையை கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது சம்மந்தமான உடனே என்ன பண்ணணும், அது சம்மந்தமான என்னென்ன நாலேஜ், அதுக்காக என்னென்ன நாலேஜ் கேதர் பண்ணணுமோ அதை சைட் பை சைடாக அதை பண்ணிக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா?
இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து என்னோடய சொந்த லைஃப்லேருந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டோம், இது வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ இது வந்து நான் என்னோடய சொந்த லைஃப்லேருந்து உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னோட இக்கிகை என்ன அப்படின்னா, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட இது என்னென்னா, எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டின்னா வந்து அளவில்லாத காதல், ஒரு ஆன்மீகம் அப்படின்றது அளவில்லாத காதல் எனக்கு. அதை வந்து எனக்கு என்னென்னா, நான் வந்து அனுபவிக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை, எனக்கு கிடைச்ச விஷயங்களை நான் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஞானத்தை கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சேர்க்கணும். இந்த உலகம் முழுசும் சேர்க்கணும். எந்தவித இன பாகுபாடு, மத பாகுபாடு, எந்தவித நாடு, எந்தவித தடையுமே இல்லாமல் ஆன்மீகன்றது இந்த உலகத்தில் இருக்க பிரபஞ்ச உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் பொதுவானது. அதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னோடய லைஃப் பர்பஸ். ஓகேவா? அந்த லைஃப் பர்பஸை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து தடையாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ நான் வந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நான் வந்து இப்போ டைரெக்டாக விட்டுட்டு போயிட்டு நான் ஆன்மீகத்தை பரப்புறேன்னு சொல்லிட்டு விவேகானந்தர் மாதிரி என்னாட்டி வந்து குடும்பத்தை திறந்து, ஊரை திறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது. எனக்குன்னு நிறைய கடமைகள் இருக்குது. நான் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை அடையிறதுக்கு இதை அடையிறதுக்கு தடையாக இருக்க விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்க போனோம் அப்படின்னா லைஃப்பில் 99% நம்மள மாதிரி மிடில் கிளாஸுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, பணம் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். சரியா? இந்த பணம் அப்படின்ற ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, பணம் அப்படின்ற ஒன்றை அடையிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, மற்ற எல்லாமே இலகுவாக வந்து அதை வழியை விட்டுட்டு நமக்கு வந்து நம்ம நினச்சது பிடிச்சதை செய்கிறதுக்கான வழியை கொடுத்துரும். ஸோ அந்த பணத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம விஷயமாக பார்க்கணும். சரியா? இப்போ வந்து எனக்கு வந்து ஆன்மீகம் பிடிச்சிருச்சு. சரியா? இப்போ நான் ஆன்மீகம் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, நான் வந்து என்னை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது. எனக்குன்னு சில விஷயங்களை நான் வந்து பண்ணணும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் மற்றவங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு நான் அவங்களுக்கு போயிட்டு அதை ஒரு ஃபுல் டைமாக செய்கிறதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை முதல்ல அடையணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்றத யோசித்தேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு பாசிபிளான விஷயமா கிடச்சது என்ன அப்படின்னா, ட்ரேடிங். ஸோ வந்து நான் வந்து இருக்கிற ஒரு வேலையில் இருக்கேன். சரியா? நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கேன். ஸோ அது கூட எனக்கு இந்த வருமானம் பத்தாது. சைட் பை சைடாக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சப்போ, அதில் எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். எனக்கு வந்து ட்ரேடிங் ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே ரொம்ப ஒரு 2010, 12 ரொம்ப ஒரு ஆசை இருந்தது, பண்ணணும்னு ஆசை இருந்தது. ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியல, அந்தளவுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. சரி, அப்படியே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு 2016, 17, 18 வாய்ப்பு கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதை புக்ஸை படிக்க ஆரம்பித்து நாலேஜ் இது பண்ணிக்கிட்டு, அப்புறம் யூடியூப் வீடியோ அதிகமாக பார்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோர்சஸ் அப்படி நிறையா யூடியூப் வீடியோஸ் ஏகப்பட்டது நான் இது பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாலேஜ் சேர்த்தேன். சரியா? இப்போ வந்து என்னோடய லைஃப் டைம் டார்கெட் வந்து ஸ்பிரிச்சுவல். பட் வந்து இப்போதைக்கு அந்த ஸ்பிரிச்சுவலை நான் நினச்ச மாதிரி பரப்புறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா, என் ஃபேமிலியை வந்து நான் செட்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னோடய கடன் அடைக்கணும். என்னோடய ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நான் கொடுக்கணும். என்னோடய பிள்ளைங்களுக்கு, என்னோடய பேரண்ட்ஸுக்கு நான் வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும். முதல்ல நான் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது அந்த டைம் ஃப்ரீடம், நேர சுதந்திரம் வந்து அடையணும். நானும் இப்போ வந்து இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வந்து எனக்கு நேர சுதந்திரன்றது முழுமையாக இன்னும் இல்லை. ஸோ அந்த நேர சுதந்திரத்தை அடையணும் அப்படின்னா, நான் பேசிக் நெசசிட்டியாக அதுக்கான பணத்தை வந்து நான் உருவாக்கணும். ஸோ அந்த பணத்தை அடையிறதுக்கான ஒரு வழியை நான் தேர்ந்தெடுத்தது தான் வந்து ட்ரேடிங். சரியா? அது எனக்கு நல்லா வரும், எனக்கு நல்லா ரொம்ப பிடிக்காது. அது நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை லேர்ன் பண்ணேன். அது மூலிமா ஒரு இன்கம் உருவாக்கலாம் அப்படின்ற ஐடியாவை நான் ஜென்ரேட் பண்ணேன். சரியா? இதே போல் தான் இந்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன வருமோ, நீங்கள் பண்ணிகிட்ருக்க வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு அந்த வேலையில் நாலேஜை கெயின் பண்ணணும். அதை சைட் பை சைடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ஒரு லெவலாக சின்ன விஷயமாக வந்து அதை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி, பொறுமையோடு வெயிட் பண்ணி, எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ, உங்கள் வேலை டைம் போக எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்திலலாம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், இல்லை சனி ஞாயிறு வேலை லீவ் கிடச்சிது அப்படின்னா அந்த டைமில் ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம், எவ்வளோ நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதில் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கான நாலேஜை வந்து நல்லா வளர்க்கணும். சரியா? இப்போ வந்து நம்ம 5 ஸ்டெப்பு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? இப்போ 6வது ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, 6வது ஸ்டெப்பில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வேலையை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் அந்த பிஸ்னஸை பர்பஸை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கணும். அதுக்கான பேக் ஒர்க்கையும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? அதையும் நம்ம விட்டுறக்கூடாது. அதே டைமில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இந்த இதை ஃபுல் டைமாக நம்ம பர்பஸை வந்து ஃபுல் டைமாக பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு எலிஜிபிள் ஆகிற வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க கரண்ட் ஜாப்பை வந்து விட்டுறக்கூடாது. இது ரொம்ப முக்கியம்.
ஏன் அப்படின்னா இதுவே வந்து நாளை பின்ன உங்களுக்கு வந்து ஒரு தடையாக வந்து நீங்கள் பண்ண வேண்டிய பர்பஸ் அடைய முடியாத அளவுக்கு உங்கள் ஃபேமிலி அவங்களாம் நம்ம குறை சொல்லக்கூடாது. அவங்கள அகேன்ஸ்ட் ஆகுறாங்கன்னா அவங்க வந்து நம்மளோட பற்றியும் கவலைப்படுவாங்க, அவங்களோட நம்ம பிள்ளைங்களோட இதை பற்றியும் கவலைப்படுவாங்க. அதனால் வந்து எல்லாருமே நமக்கு தடையாக இருப்பாங்க. ஸோ வந்து அதை அவங்கள நம்ம குறை சொல்லக்கூடாது. அதை அடையிறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டையும் அதுக்கு தேவையான ஒரு ஃபினான்ஷியலையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளாட்டி முடியும், கண்டிப்பாக பண்ண முடியுன்ற நம்பிக்கை வரும்போது அந்த பிஸ்னஸை பர்பஸை வந்து ஃபுல் டைமாக எடுத்து பண்ண ஆரம்பிக்கணும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் நம்மளோட முதல் இலக்கு. ஆனால் நான் இக்கிகையில் சொல்லியிருந்தேன், பணம் சம்பாதிக்கிறத 4வதாக தான் நான் அந்த 4வது கட்டத்தில் தான் வந்து அதை போட்டிருந்தாங்க. நானும் அதை 4வது கட்டத்தில் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, எப்போ நீங்கள் வந்து அந்த 3வது விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிங்களோ, இப்போ 2 விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்கள் என்னத்தில் திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. 3வது விஷயம் வந்து மற்றவங்களுக்கு வேல்யூ கொடுக்கறதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய மிராக்கல் நடக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் அதுக்கான உழைப்பை போடும்போது உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கைக்கான இன்கம் அப்படின்றது அந்த ஆற்றல் புலத்தில் வந்து அது அப்போவே வந்து உருவாயிடும். அது உங்கள்கிட்ட ரீச் ஆகிறதுக்கு நேரம் எடுத்துக்கும். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்க வாழ்க்கையில் ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும், உண்மையாலுமே ஜென்யூனாக உங்கள் இருதயத்துக்கு என்ன சொல்கிறது, உங்கள் இதயத்துக்கு நேர்மாறாக இல்லாமல் உண்மையாக நீங்கள் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சதை இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கும். சரியா? இப்போ நான் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து இது என்ன ப்ரூஃப்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி நான் அடையலை, நான் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு அதை ப்ரூஃபோட இன்றைக்கி இந்த வீடியோ வேணால் இங்கே தான் யூடியூப்பில் தான் இருக்க போகுது. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் அந்த டார்கெட் அடைஞ்சிட்டு இந்த வீடியோவையும் அந்த லைவ் ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ என்னோடய லைஃப்பில் எடுத்துக்கோங்க, நான் வந்து என்ன சொன்னேன், என்னோடய இக்கிகை வந்து எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டியை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னேன். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியை சேர்க்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் தடையாக இருக்கிறது என்ன, முதல்ல பண தேவை. நம்ம மக்களுக்கு நம்ம இந்தியா வந்து ஒரு காலத்தில் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து மிகப்பெரிய செல்வ வளமிக்க நாடு. இன்றைக்கி வந்து ஒரு மேற்கத்திய நாடு அமெரிக்கா, ஐரோப்பா எந்த மாதிரி இருக்கோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வ வளத்தோடு இருந்த நாடு நம்ம நாடு. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு அடிப்படை தேவைகளுக்கே பூர்த்தி பண்ண ஒன்றும் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம். சரியா? இன்னும் வந்து எல்லாருமே வந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுற முடியாத நிலமையில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அதை முதல்ல அடையணும். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம அடிப்படை தேவைகள்லாம் ஃபில்லப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்கும். நம்ம வந்து வெறும் அடிப்படை தேவைகளே துரத்திட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால இது வாழ முடியாது. ஸோ அப்போ யோசித்தேன், அப்போ நான் இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு, பொருளாதார தேவைகளை அடையிறதுக்கு ஏதாவது ஒரு வழியில் இந்த சமூகத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்றத இது பண்ணும்போது தான் அதில் எனக்கு என்ன திறமை இருக்குது, அது மூலிமா என்ன கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் சூஸ் பண்ணது வந்து ட்ரேடிங். சரியா? சரி, ட்ரேடிங் எடுத்துகிட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஏதோ நான் அதில் இழப்புகளை சந்தித்தேன். அது வந்து என்னை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கலை. ஏகப்பட்ட சோதனைகள், ஏகப்பட்ட இழப்புகளை வந்து சந்தித்தேன். இருந்தாலும் அதுலேயும் வந்து என்னை என்ன சொல்கிறது, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுலேயும் வந்து என்னை வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நான் ஆன்மீகத்தில் ஈடுபட்ட ஒரு முழுமையான புரிதல், அதில் ஏற்பட்ட அனுபவம் வந்து இந்த இழப்புகளை என்னாடி சமாளிக்க, இதை கடந்து வரத்துக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. 2வது மிகப்பெரிய விஷயம், நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ். என்னோட லைஃப் பர்பஸ் தான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட என்னை பேச வச்சிட்ருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப ஒரு போல்டான ஒரு பர்சனோ ஒரு ஆளுமையான பர்சனோ கிடையாது. நான் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு 4 பேர்கிட்ட இருக்காங்கன்னா அவங்ககிட்ட பேசுகிறது கூட ரொம்ப தயங்குவேன். எனக்கு என்ன தெரிஞ்சாலும் தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறது கூட நான் ரொம்ப யோசிப்பேன். ஆனால் வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோடய பர்பஸ் மட்டும்தான் இதை பண்ண வச்சிட்ருக்கு. என்னோடய பர்பஸ் வந்து எல்லாருமே ஆன்மீக புரிதல், ஆன்மீக அனுபவங்களை, இயல்பான வாழ்க்கை, ஆன்மீகன்றது வந்து யாருமே போய் தனியாக அடையிறதா இருக்கக்கூடாது. அது இயல்பான வாழ்க்கை, ஒரு மூச்சு எப்படி போதோ அந்த அளவுக்கு அது இயல்பான புரிதலாக எல்லாருக்கிட்டையும் இருக்கணும். அது வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் அதை அடைய முடியாத அளவுக்கு அறியாமையும் இந்த பொருளாதார அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத சூழ்நிலையும் தான் வந்து தடுத்துட்ருக்கு. ஸோ அந்த பொருளாதார தேவையை வந்து அடிப்படையை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்னால் இந்த சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசிக்கும்போது ட்ரேடிங் வந்து எனக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்தா யூஸ் ஆகும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதை என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். சரியா? அதை கொடுக்க ஆரம்பித்தபோது இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து எனக்கு இன்னும் பணத்தை வந்து நிறையா கொடுத்துருச்சா எனக்கு என்ன தெரியல. ஆனால் வந்து எனக்கு மன திருப்தி வந்து நிறையா இருக்குது. நான் என்ன நினச்சேனோ, என்ன செய்யணும்னு நினச்சேனோ அது 2யுமே செஞ்சிட்ருக்கேன். நான் ஸ்பிரிச்சுவலுக்கான
வேலையும் பார்த்துட்ருக்கேன். ப்ளஸ் வந்து ஒரு லைஃப்பை முன்னேற்றுறதுக்கான பொருளாதாரத்துக்கான உதவிகளை என்ன பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச அறிவை வந்து நான் எல்லாருக்கும் கொண்டு சேர்த்துட்ருக்கேன் அப்படின்ற அந்த திருப்தி, மன திருப்தி, நிறைவு வந்து என்கிட்ட இப்போயே இருக்குது. இதை நீங்கள் அடையும் போது நீங்கள் உங்களோட ஃபினான்ஸ் கோல்ன்றது நிச்சயமாக உங்ககிட்ட வந்து சேரும். அது மாற்ற முடியாத விதி. அது நான் இக்கிகைன்றது எதுக்காக அப்படின்னா, நம்ம எதுக்காக தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, அந்த விஷயத்தில் நமக்கு பணமே வரலனாலும் நம்ம நிறைவடைவோம். அதுதான் நம்ம மெயின் பர்பஸ். அந்த ஒரு இதில் சொல்லுவாங்கள்ல, பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்றது வந்து அது கட்டாயத்தினால கிடையாது. அந்த கடமையை முழுமையாக செய்யும்போது அந்த பலன்றது உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் கடமையை முழுசாக செய்யும் போதே நீங்கள் வந்து நிறைவடைஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் பலன் அப்படின்றது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விளைவு தான். அது வந்தாலும் சந்தோஷமாக இருப்பீங்க, வரலனா சந்தோஷமாக இருப்பீங்க. இப்போ வந்து இது மூலிமா எனக்கு பணம் வருது வரல, இருந்தாலும் வந்து இது மூலிமா நான் நிறைவாக இருக்கேன். அந்த ட்ரேடிங் பண்ணும்போதே நான் நிறைவாக இருக்கேன். இன்னும் நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ரேடிங்கே என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தோட ஒரு பகுதியாக தான் நான் பார்க்குறேன். என் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நான் ஆன்மீகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது மூலிமா இந்த ட்ரேடிங்குமே நான் ஆன்மீகத்தோட ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு தீவிர காதலில் இருக்கவனுக்கு எல்லாமே தான் காதலியாக தெரிகிற மாதிரி, எல்லாமே காதலாக தெரிகிற மாதிரி, அது மூலிமா வந்து எனக்கு வாழ்க்கை முழுதுமே வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக எனக்கு தெரியுது. எல்லாமே அழகாக தெரியுது, எல்லாமே கடவுளாக மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து இந்த திருப்தி எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இந்த கிட்டத்தட்ட அடுத்து வந்து அந்த 8வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, யூஸ் தட் பர்பஸ் டு ஆர் ஜாப் ஃபர்ஸ்ட் கிவ் வேல்யூ டு அதர்ஸ். இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேல்யூ வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. ஃபைனலி யூ கெட் மோர் தென் வாட் யூ எக்ஸ்பெக்ட், மோர் தென் லைஃப் வாட் எவர் யூ வாண்ட் டு பி. அப்படின்னா நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய ஒரு நிறைவான சந்தோஷமான லைஃப்பை வந்து நிச்சயம் வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். இது எழுதப்படாத சத்தியம். இந்த பிரபஞ்சம் வந்து இன்ன வரைக்கும் எத்தனை கோடி வருஷமும் இருந்திருக்கு. இன்ன வரைக்கும் யாரையும் ஏமாற்றினதும் கிடையாது, அதுக்கு ஏமாற்றவும் தெரியாது. இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கறது வந்து அதுக்கு வந்து ஒரு சின்ன விஷயம், அதுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. உங்களுக்கு ஒரு 20,000 கோடியோ இல்லை 30 லட்சம் கோடியோ கொடுக்குறது கூட அதுக்கு ஒரு சின்ன பொருட்டே கிடையாது. அது கொடுத்துட்டு போயிடும். அதுக்கு வந்து பாரபட்சமே பார்க்க தெரியாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, நீங்கள் என்ன உணர்வு நிலையோடு கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ என்ன சொல்கிறேன், முதல்ல வேல்யூ வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சு சின்னதாக உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது மூலிமா மற்றவங்களுக்கு, இந்த உலகத்துக்கு நீங்கள் வேல்யூ ஆட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு தேவையானது உங்களை நோக்கி வரும். இதுதான் வந்து இப்போதைக்கு நான் உணர்ந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் என்ன அப்படின்னா இந்த விஷயந்தான். முதல்ல நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு இயற்கை வந்து கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். இந்த 8 பர்பஸில், இந்த 9 பர்பஸில் இந்த 8 நிலைமை வந்து கிட்டத்தட்ட நான் வந்து பூர்த்தி பண்ணிட்டேன். இந்த 9வது நிலை வந்து அது நடக்கலையோ, ஆனால் இப்பயே நான் திருப்தியாக இருக்கேன், போதுமான அளவுக்கு நிறைவாக இருக்கேன். ஸோ இந்த 9 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும், அதாவது நம்ம வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், பணம் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம தேவைகள் எல்லாமே தேவை தான். ஆனால் நம்ம ஒரு இலக்கை வந்து நோக்கி ஓடிட்டே இருக்க வரைக்கும் தான். இப்போ எனக்கு ஒரு கார் வேணும்னு வச்சுங்களேன், அந்த கார் அடையிற வரைக்கும் தான் எனக்கு அந்த தாகம் இருக்கும். அந்த கார் என்கிட்ட வந்துருச்சுன்னா ஒரு மிஞ்சி போனால் ஒரு 4 மாதம் இல்லை 4 நாள் இல்லை 5 மாதம், மிஞ்சி போனால் 1 வருஷம். அதுக்கப்புறம் அது என் கூட இருக்கிறதுல பெரிய பொருட்டாகவே இருக்காது. எனக்கு அது தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுவேன், மற்ற டைம் கிடக்கும். ஆனால் அந்த கார் என்கிட்ட வர வரைக்கும் நான் ரோட்டில் பார்க்கும்போது, போகும்போது, வரும்போது, ஒரு பேப்பரில் பார்க்கும்போது, ஒரு மொபைலில் பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே அந்த காராகவே பார்ப்பேன், அந்த காராகவே தேடுவேன். ஆனால் அது என்கிட்ட அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனால் மனநிறைவு அப்படி இருக்குது பார்த்தீங்களா, மனநிறைவு வந்து எல்லா டைம்லையும் அவங்க கூட இருக்கக்கூடியது. அது நிரந்தரமாக அவங்க கூட இருக்கிறது. பணத்தை கொடுக்காத நிறைவு வந்து அது கொடுக்கும். பணம் தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பணம் தேவை, அதை அடைங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு லைஃப் பர்பஸ் ஒன்று வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லைஃப் பர்பஸ் கொடுக்குற ஒரு நிறைவை, அந்த ஒரு உணர்வை வேறு எதாலையும் தர முடியாது. ஸோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்றது என்ன, இந்த இயற்கையோட சட்டம் என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் கொடுங்க, இயற்கை உங்களுக்கு திருப்பி தாராளமாக கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறத விட நீங்கள் சந்தோஷத்தில் மூழ்கிற அளவுக்கு உங்களுக்கு நிறைவாக கொடுக்கும். அதை நம்புங்க. இப்படி தான் வந்து என்னோடய லைஃப்பில் நான் இது வரைக்கும் இந்த 8 ஸ்டேஜை வந்து நான் ஒரு நிறைவாக அடைஞ்சிருக்கேன். இது மூலிமா உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் என்ன டார்கெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு அதை அடையிற நோக்கி வழியை பார்த்து அதை நோக்கி போயிட்டே இருங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக டவுட் இருந்ததுன்னா, உங்கள் லைஃபுக்கு இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணி அதை நான் ஒரு வீடியோவாவோ இல்லை வந்து திரும்ப வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் நினச்ச மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நல்லபடியாக வாழணும் அப்படின்றது இந்த இறைவனோட பிரபஞ்சத்தோட வாழ்த்துறேன். எல்லாரோட ஆசைகளும் எல்லாரோட கனவுகளும் நிறைவேறட்டும். எல்லோரும் அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.